குட் ஈவினிங் எவரிபடி. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து ட்ரைசெப்ஸு. நேற்றே நான் சொன்னேன் ட்ரைசெப்ஸ் தான் உங்களுக்கு அதில் உள்ள மிஷின்ஸில் நேற்று செய்கிற எக்ஸசைஸை சொல்லி காட்டியிருந்தோம். இன்னைக்கு வந்து மேனுவலாக சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி ட்ரைசெப்ஸ்னால் ஒரு சின்ன விளக்கப்படம். எப்பயுமே உங்களுக்கு தெரியும், என்னுடைய ஜிம்மில் வந்து நானே ஒரு எக்ஸசைஸ்க்கு ஒரு சார்ட்டு ஒட்டியிருப்பேன். என்னென்ன எக்ஸசைஸு ட்ரைசெப்ஸுக்கு, பைசெப்ஸுக்கு, செஸ்ட்டுக்கு அப்படின்னு. அந்த மாதிரி படங்களை வந்து நீங்கள் முதல்ல பாருங்கள். அப்புறம் எப்படி எக்ஸசைஸ் செய்யுதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. ட்ரைசெப்ஸ் இது வந்து எல்லா மேகசின்ல வந்து கட் பண்ணது இதான் பாருங்க. இதான் ட்ரைசெப்ஸ். ட்ரைசெப்ஸ்னா முத்தலை தசைகள், தமிழ்ல முத்தலை தசைகள். 3 தசைகள் சேர்றது. ட்ரைசெப்ஸ் இந்த சென்ஸ் which consist of 3 muscles. 3 தசைகள், முக்காலி, 3 சக்கர வண்டி, ட்ரைசைக்கிள், அதான் 3 சக்கர வண்டி. அதான் இந்த ட்ரைசெப்ஸ். இந்த ட்ரைசெப்ஸ் தான் ஆம்ஸ்லேயே பெரிய மசில். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ரோலி வின்க்லரோட ட்ரைசெப்ஸு. அது நல்லா இருந்ததுனால அதை எடுத்து நான் கட் பண்ணி ஓட்டிருக்கேன். இது பாருங்கள், இது வந்து ஐ திங்க் காய்கறின்னு நினைக்கிறேன். பேக் ஷாட்டு. இது வந்து முகமது மக்காயின்னு சொல்லிட்டு இவர் வந்து எகிப்து ஆண்டலகன் முகமது மக்காயி. ட்ரைசெப்ஸ் தான் அழகாக இருக்கும் பாருங்க. அங்கே இருங்க. அதுக்காகவே இந்த படங்களை ஒட்டுனது. நீங்கள் படம் பார்க்கணும், எக்ஸசைஸ் செய்யணும். படம் வந்து உங்களை இன்ஸ்பிரேட் பண்ணணும். A picture is worth than 100 words. ஒரு படம் 100 வார்த்தைகளை விட மேலானது. ஒரு படத்தை பார்த்தாலே போதும், இந்த மாதிரி வரணும் சார் எனக்கு அப்படின்னு மைண்ட்ல வரணும். அங்க பாருங்க, ட்ரைசெப்ஸை பாருங்க. இப்போ ட்ரைசெப்ஸ்ல வந்து கேபிள் ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன். மைக் குயின் ஒரு பாடி பில்டர், அருமையான பாடி பில்டர் போடுறாப்புல. இது வந்து கேபிள் புஷ்டவுன், அது ரோ புஷ்டவுன் பாருங்க. இது வந்து சிங்கிள் ஆர்ம் ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன், டம்பல் எக்ஸ்டென்ஷன். இது வந்து பெஞ்ச் டிப்ஸ். ஒரு பெஞ்சில் காலை வச்சுக்கிட்டு இன்னொரு பெஞ்சில் கையை வச்சுக்கிட்டு உடம்பு ஏற்றி இறக்குறது, மேனுவலாக செய்கிறது. வேர் தேர் இஸ் நோ ஜிம். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, ஜிம்மு இல்லை, அப்போ என்ன செய்யறது? ஏதாவது ஒரு பெஞ்சில் இல்லை ஒரு சோத்துல காலை தூக்கி வச்சுக்கிட்டு ட்ரைசெப்ஸ் போடலாம். இது ட்ரைசெப்ஸ் வந்து ரிவர்ஸ் கிரீப் பிரஸ் டவுன். இந்த பாருங்க, ரிவர்ஸ் கிரீப் பிரஸ் டவுன் சாண்ட்ரே செய்கிறாரு பாருங்க. இது வந்து ஒரு ரஷ்யன் பாடி பில்டர். இது வந்து அர்னால்டு செய்கிறாரு. ட்ரைசெப்ஸ் ஓவர் ஹெட் ரோப் எக்ஸ்டென்ஷன். அர்னால்டுன்ற ஒரு பாடி பில்டரை ஏன் நம்ம ரொம்ப லைக் பண்றோம் அப்படின்னா, அவர் வந்து செய்யாத எக்ஸசைஸே இல்லை, எல்லா எக்ஸசைஸுமே செஞ்சிருக்காரு. எந்த எக்ஸசைஸ்னாலுமே சரி, சின்ன பையன் செய்கிற எக்ஸசைஸ்னாலும் சரி, பெரிய ஆளுங்க செய்கிற எக்ஸசைஸ்னாலும் சரி. நான் தான் ஒலிம்பியன், நான் இந்த எக்ஸசைஸ் தான் செய்வேன்னு சொன்னதில்லை. எல்லா எக்ஸசைஸையும் அவர் செஞ்சிருக்காரு. அதுல ஒரு சில படங்கள் தான் இது. ட்ரைசெப்ஸ் ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன். வெயிட் கீழேருந்து வருது பாருங்க. அந்த அர்னால்டு மற்றவங்க செய்யறதுக்கு அது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ரொம்ப அழுகிற மாதிரி பல்ல கடிச்சிட்டு ஹெவியா செய்வார் அர்னால்டு. இது வந்து ட்ரைசெப்ஸ் லையிங் ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன். லையிங் முகமது மக்காவி இந்த இவர் போடுறாரு. நல்ல க்ளோஸ்அப் பிளேடு சார், க்ளோஸ்அப் பிளேடு. நல்லா அங்கே பாருங்க. ட்ரைசெப்ஸ் படுத்துட்டு எடுக்கிறது. படுத்துட்டு கையை நேரம் நீட்டிட்டு நெத்தியில இறக்குறது. இந்த கையை வந்து நெத்தியில இறக்கணும். நெத்தி ஃபோர்கட்ல இறக்கணும். கொஞ்ச நாள் ஆன உடனே ஈஸி ஆயிரும். அப்ப இந்த ஃபோர்கட்ல இந்த ரிஸ்ட்டை வந்து தலைக்கு பின்னாடி இறக்கணும். தலைக்கு பின்னாடி இறக்குவாங்க. அப்பதான் அந்த லென்த் கிடைக்கும், ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கிடைக்கும். இது வந்து டம்பல் கிக் பேக். இந்த டம்பல் கிக் பேக்ன்றது என்னன்னா, ட்ரைசெப்ஸ் பெரிய சைஸா வந்த உடனே அதுல கட்ஸ் விழுகணும். அந்த கட்ஸுக்காக தான் இந்த டம்பல் கிக் பேக்ன்ற ஒரு கழுத்தை பின்னாடி உதைக்கிறது இருக்கா பாருங்க. அதுதான் அந்த எக்ஸசைஸ், டம்பல் கிக் பேக். முகமது மெக்காவி போடுறாரு, எகிப்து பாடி பில்டரு. இந்த பாருங்க, புள்ளி ரோப் கேபிள் புஷ்டவுன். அருமையான பாடி பில்டர். படம் வந்து கேபிள் புஷ்டவுன். இது வந்து க்ளோஸ் கிரிப்பு. இந்த க்ளோஸ் கிரிப்பு பெஞ்ச் பிரஸ். அதை இது வந்து மைக் கிறிஸ்டியன் போடுறாரு. இதுல ட்ரைசெப்ஸ் விழுகும் உங்களுக்கு. இது வந்து கிக் பேக், டம்பல் கிக் பேக். இங்க இவர் போட்டதே தான் அந்த மைக் கிறிஸ்டியன் போடுறாரு, டம்பல் கிக் பேக். இது வந்து நீல் டவுன் பண்ணிட்டு ரோப் எக்ஸ்டென்ஷன், ஓவர் ஹெட் ரோப் எக்ஸ்டென்ஷன் பாருங்க. மண்டி போட்டுக்கிட்டு செய்யறாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் பாருங்க, ஏத்துறாரு பாருங்க.
இது வந்து ஸ்காட் வில்சன் டம்பல் ஓவர் கட் எக்ஸ்டென்ஷன். அதாவது ஒரு சிங்கிள் டம்பல்ல போடுறத டபுள் 2 தம்பல் ஒரே தம்பல்ல போடுறது, ஒரே தம்பல் 2 கையும் யூஸ் பண்ணி போடுறது. கையை நேரா வச்சிருக்கணும். இவங்க எல்லாம் சீனியர் பாடி பில்டர் கையை கொஞ்சம் அகலமா கூட வச்சிருப்பாங்க. எப்படி செஞ்சாலும் உங்களுக்கு உடம்பு டெவலப் ஆகும். பாருங்க கையை நேரா வச்சிருக்காரு பாருங்க ஸ்காட் வில்சன்றவர். இது வந்து லையிங் ட்ரைசெப்ஸ், லையிங் ட்ரைசெப்ஸ் ஏற்கனவே சொல்லி காமிச்சதுதான். இது வந்து இது ட்ரைசெப்ஸ் பார்பல் எக்ஸ்டென்ஷன். பார்பல் இசெட் பார் இருக்கு பாருங்க. இந்த இசெட் பாருக்கும் நார்மல் பாருக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா, இசெட் பார்ல போடும்போது ரிஸ்ட் பெயின் ஆகாது. அதுக்காகவே அந்த பாரை வளைச்சு விட்டுருக்காங்க. அது சயின்டிபிக்கான விஷயங்கிறது. சாதாரண நினைச்சுறாங்க என்னடா ஒரு பார் வளைஞ்சிருக்கே அப்படின்னு. அந்த பார் வளைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் வந்து வெயிட் அதிகமா நீங்க போடும்போது ரிஸ்ட் வலிக்கும். அந்த ரிஸ்ட் வலிக்காம இருக்கிறதுக்காக தான் இந்த இசெட் பாரை போடுறது. பாருங்க இது கேபிள் ஓவர் கட் ரோப் எக்ஸ்டென்ஷனு. இது ரோப் கிக் பேக், தம்பல்லே கிக் பேக் போடுறாங்கல்ல, ரோப்லேயே போடுறாரு பாருங்க, வில் ஸ்டைலர் போடுறாரு பாருங்க. இது அர்னால்டோட ட்ரைசெப்ஸ். ஆல்மோஸ்ட் அர்னால்டோ வந்து ட்ரைசெப்ஸ் போஸ் கொடுத்துருக்க மாட்டாரு. இது மைக் காஸ்ட்லி ஃபர்ஸ்ட் மிஸ்டர் அர்னால்டு கிளாஸுக்கு வாங்கின ஒரு நேச்சுரல் பாடி பில்டர். ரைட், தீஸ் ஆர் ஆல் த எக்ஸசைசஸ் அவைலபிள் ஃபார் ட்ரைசெப்ஸ். இதுல வந்து இன்னைக்கு வந்து என்னன்னா மேனுவலா நம்ம என்ன செய்யறோம்ன்றத சொல்றேன். நான் மேனுவலா நேற்று வந்து மிஷின்ல செஞ்சதை நம்ம நண்பர்கள் செஞ்சு காமிச்சாங்க. இன்னைக்கு வந்து மேனுவலா செய்யறத நான் உங்களுக்கு சொல்றேன். மேனுவல்னா டம்பல், பாரு, பெஞ்சு அந்த மாதிரி உள்ள ஐட்டத்தை வச்சு செய்யறது. சப்போஸ் நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு காட்டு பகுதியில் சிக்கிக்கிட்டோம், வேர் தேர் இஸ் நோ ஜிம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை, அப்பாரட்டஸ் இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி மேனுவலான எக்ஸசைஸவே செய்யலாம். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அழகாக செய்யலாம். ஓகே, இது வந்து பெஞ்ச் டிப்ஸு. இந்த எக்ஸசைஸ் பேர் பெஞ்ச் டிப்ஸு. ஒரு பெஞ்சில் காலை வச்சுக்கிறோன்னா ஒரு பெஞ்சில் கையை வச்சுட்டு உடம்பு ஏற்றியா இருக்கணும். உடம்பு தான் அதில் பாடி வெயிட்டு தான் வெயிட்டு, பிளேட்டு கிடையாது, டம்பல்ஸ் கிடையாது. பாடி வெயிட்டை யூஸ் பண்ணி செய்கிறது. 10 நம்பர், 12 நம்பர், 15 நம்பர். உங்களுக்கு வெயிட் பத்தலைன்னா இந்த கால் மேல கொஞ்சம் ஒரு வெயிட்டை தூக்கி வச்சுக்கலாம். 10 நம்பர் போடுங்க. இஸ் தட் ஓகே? ஓகே, ஸ்டாப். ஸ்டார்ட். இப்போ வந்து என்ன எக்ஸசைஸ்னா பெஞ்ச் டிப்ஸ். பெஞ்சுக்கு எடுத்து இடையில டிப்ஸ் போடுறோம், புஷ்அப்ஸ் மாதிரி போடுறோம். இதுல போட்டது வந்து வித்தவுட் வெயிட், மேனுவலா போட்டாப்ல. இப்போ வித் லோடு, அதாவது வெயிட்டோட போடுறாப்ல இவரு மிஸ்டர். ஓகே, மிஸ்டர் முத்து என்னுடைய ஃபர்ஸ்ட் பெஸ்ட் சீனியர் ஸ்டூடெண்ட். எங்க நம்ம திருப்பரங்குன்றம் மலைக்கு பின்னாடில இருந்து வந்துகிட்டு இருக்காரு. 25 வருஷமா வந்துகிட்டு இருக்காரு. ரைட், இப்போ வைங்க. தேங்க்யூ மாஸ்டர். அவ்வளோதான் பெஞ்ச் டிப்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து மேனுவலா போட்டீங்கன்னா பிடிக்காம இருக்கும். சில நேரம் 3 மாசம் ஆன உடனே என்ன சார் பிடிக்கவே இல்லை சார்னுவாங்க. அப்போ வந்து பிளேட்டு 5 கிலோ பிளேட்டு, 10 கிலோ பிளேட் வைக்கலாம். இது 10 கிலோ கச் எடுத்துருங்க. பேரலல் பார் டிப்ஸ், அதாவது நம்ம பார் போறோம்ல, அந்த பார்ல என்ட்ரன்ஸ்ல கையை வச்சுட்டு ஏறி இறங்குறாரு பாருங்க கார்த்திக். சாதாரண எக்ஸசைஸ் கிடையாது, ட்ரைசெப்ஸுக்கு இது. இதெல்லாம் நீங்க எங்க பார் இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஹரிசாண்டல் பார், பேரலல் பார் இருக்கும். இந்த பேரலல் பார்ல நம்ம வந்து வெர்டிகலா இருப்போம். இதுல வந்து நம்ம வந்து பேரலலா இருந்தோம், இதுல வந்து வெர்டிகலா இருப்போம். பாருங்க, இதுல ட்ரைசெப்ஸ் போறாரு பாருங்க. கஷ்டமான எக்ஸசைஸ். இதுல வந்து இடுப்புல பெல்ட்டை மாட்டிட்டு இதுலயே வெயிட்டை மாட்டிக்கலாம் நம்ம. வெரி குட். ஓகே, தேங்க்யூ. கிட்டக்க வா, பாட்டவா. பேரலல் பார் டிப்ஸ் கார்த்தி போட்டது வந்து வித்தவுட் வெயிட், மேனுவலா போட்டாரு. போடுங்க நீங்க. இப்போ வந்து வெயிட்டோட போடுறாரு. வெயிட் வந்து நல்லா கையை பிடிச்சுங்க, கையை ஹேண்டில் பிடிச்சுங்க. இது 10 நம்பர் நல்லா மேலே ஏறி இறங்குங்க. 10 நம்பர், 12 நம்பர், 15 நம்பர். சப்போஸ் எங்களால் போட முடியல சார் அப்படின்னு போட முடியறவங்க என்ன பண்ணுவாங்க, வெயிட்டை சப்போர்ட் வச்சு போட்டுக்கலாம். ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. நல்லா ஏறி இறங்குங்க. ட்ரைசெப்ஸ்ல விழுகும். கை 2 முதுகை ஒட்டி வச்சுக்கோங்க. கை 2 முதுகை ஒட்டி வச்சுக்கோங்க. கையை விரிக்காதீங்க, இந்த கையை ஒட்டி வச்சுக்கோங்க. கையை பிடிச்சுக்கோங்க. நீங்க வந்து இந்த கையை ஏத்தி இறங்குங்க. ரைட், ஓகே. ட்ரைசெப்ஸ் ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன், அதாவது 2 கையில ஒரு தம்பலை பிடிச்சுக்கிட்டு இதுல வந்து அதிகமான வெயிட் போடலாம். பாருங்க, இப்ப இவரை நான் மீடியமான வெயிட்டை தான் போட சொல்லியிருக்கேன். கார்த்திகை ஹெவியா விழுகும் கையில. ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன்றாலே உங்களுக்கு என்னன்னாலே
கை அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆயிரும், விரிஞ்சிடும். பில்பர்ல அர்னால்டு மாதிரி ஆள் சொல்றாங்க, ட்ரைசெப்ஸ் உங்களுக்கு பெருசாகணும்னா எக்ஸ்டென்ஷன் போடுங்கன்றாங்க. எக்ஸ்டென்ஷன் தான் ஹெவியா இருக்கும், ரெஸ்ட் அவுட்லாம் ஈஸியா இருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து கஷ்டமா இருக்கும் பாருங்க. தேங்க்யூ கார்த்தி, சூப்பர் கார்த்தி. சேம் எக்ஸசைஸ் ஓவர் ஹெட் ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன், ஓவர் ஹெட் ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன். கார்த்திக் வா, இந்த வெயிட் வந்து 22 கிலோல போடுறாரு, ஹெவி வெயிட். முதல் வந்து கார்த்தி போட்டது வந்து 13 கிலோ, இது வந்து 22 கிலோ. அந்த வெயிட்டை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க கூட்டுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சைஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், பெருசாகும். இஃப் யூ வாண்ட் டு கெட் பிக் யூ லிஃப்ட் பிக்ன்றேன். நீங்க பெரிய உடம்பு வரணுமா, வெயிட்டை பெருசா தூக்குங்க. சிங்கிள் ஆம் ஓவர் ஹெட் டம்பல் ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன். சிங்கிள் ஆம், முதல்ல டபுள் ஆம், ஒரே கையை யூஸ் பண்ண, 2 கை யூஸ் பண்ணாங்க. இப்ப வந்து ஒரு கை தான், ஒரு கை ஒரு தம்பல். இதுலயே அப்படியே ரைட்டு லெஃப்ட் பாருங்க. எப்பயுமே யூ ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் லெஃப்ட். இடது கையிலேயே ஆரம்பிங்க, ஏன்னா இடது கை வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கும் எல்லாருக்குமே. 10 நம்பர் வருதுன்னா இந்த கையில 10 நம்பர், நீங்க ரைட்ல ஆரம்பிச்சீங்கன்னா 15 நம்பர் வந்துடும், இதுல 10 தான் வரும். அப்ப ரைட் இன்னும் பெருசாவே ஆகிட்டே இருக்கும். இஸ் தட் ஓகே? குட். எக்ஸ்டென்ஷன் அமெரிக்கன் ஸ்டைல். இங்க பாருங்க கையை எப்படி வச்சு போறாரு பாருங்க. ஹேண்டில் நடுவுலையும் பிடிச்சிக்கலாம், மேலேயும் பிடிச்சிக்கலாம், நடுவுலையும் பிடிக்கலாம், மேலேயும் பிடிக்கலாம். பாயிருக்கோ மாதிரி ஆளுகள்லாம் நடுவில் பிடிச்சி போடுவாங்க. ஃபேண்டாஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட். ரைட், விடுவாங்க விடுவாங்க விடுவாங்க. இப்படி என் பக்கத்தில் வா. ட்ரைசெப்ஸ் பார்பல் ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன். இது வரைக்கும் நீங்க பார்த்தது வந்து சிங்கிள் டம்பல், சிங்கிள் ஹேண்ட்ல போட்டாங்க, டபுள் ஹேண்ட்ல போட்டாங்க. இப்போ வந்து பார்பல் ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன். ஸ்டார்ட். கலைச்செல்வன் இறங்கியாதுங்க. ஈஸி. பார பின்னாடி ஏற்றி இறக்க வேண்டியதுதான், ஹெவியா இருக்கும். உட்காந்து போடுறாரு, உட்காந்து போடும்போது இடுப்புல இருந்து பவரை திருட முடியாது. ரைட், ஹெவி எக்ஸசைஸ் ட்ரைசெப்ஸுக்கு பெஸ்ட் எக்ஸசைஸ். இதெல்லாம் மேனுவலா போடுறது, இதெல்லாம் மேனுவல். ஓகே ஓகே கலை, ஸ்டார்ட். இது வந்து இசெட் பார், இசெட் பார் ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன். போடுங்க பாருங்க, நெத்தியில ஏற்றி இறக்குறாப்புல பாருங்க. வாட் எவர் த திங்ஸ் அவைலபிள் இன் யுவர் ஜிம், மேக் யூஸ் ஆஃப் இட். யூட்டிலைஸ் த ரிசோர்சஸ் அவைலபிள் நியர்பை. ஒரு ஜிம்ல என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கோ அதையெல்லாம் யூஸ் பண்றது. பாருங்க, ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன் பார்லயே போடுறது. அதாவது இந்த ஹேண்டில் வந்து இந்த நெத்திக்கு ஃபோர்கட்டுக்கு வர்ற மாதிரி கொஞ்ச நாள் ஆன உடனே தலைக்கு பின்னாடி இறக்கும். நம்ம பத்தாது, நம்மளுக்கு அந்த இறக்கம் பத்தாது. ட்ரைசெப்ஸ் ஓவர்ஹெட் எக்ஸ்டென்ஷன். ஓகே, ஸ்டாப். லையிங் ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன் பாருங்க, ஹெவி வெயிட்ல போடுறாப்புல. லையிங் ஹெவி ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன். ஹெவி வெயிட்ல போட்டாலே உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஹெவி வெயிட்ல போட்டா கொஞ்சம் வந்து மெத்தட் கொஞ்சம் தப்பா தான் வரும். நீங்க எந்த ஒலிம்பியன் பாடி பில்டர் பாருங்களேன், கரெக்டா செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு யூஸ்ட் அப் ஆயிரும், போட்டு போட்டு பழக்கமாகி எப்படி செஞ்சாலும் உடம்பு ஏறும். இது பாருங்க, ட்ரைசெப்ஸை முதல்ல கார்த்தி வந்து நெத்தியில இறக்குறாரு. இவர் எங்க இறக்குறாரு பாத்தீங்களா, தலைக்கு பின்னாடி கொண்டு போயிட்டாரு பாருங்க. அதுதான் இந்த எக்ஸசைஸ். பார்பல் ட்ரைசெப்ஸ் லையிங் ஓவர்ஹெட் எக்ஸ்டென்ஷன். க்ளோஸ் கிரிப் ட்ரைசெப்ஸ், க்ளோஸ் கிரிப் பெஞ்ச் பிரஸ். க்ளோஸ் கிரிப் பெஞ்ச் பிரஸ்னா இதுல வந்து என்ன ஆகும்னா, கையை வந்து 9 இன்ச்சஸ்ல பிடிச்சிக்காரு பாருங்க. கையை 9 இன்ச்சஸ்ல பிடிச்சிருக்கும் போது இந்த ட்ரைசெப்ஸ்லயும் விழுகும், இன்னர் செஸ்ட்லயும் விழுகும், ட்ரைசெப்ஸ்லயும் விழுகும். இதெல்லாம் ஒரு மெத்தடு. உங்களுக்கு வந்து பாடி பில்டிங்ல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கு. க்ளோஸ் கிரிப் பெஞ்ச் பிரஸ். பார க்ளோஸா வச்சுட்டு போறது ரொம்ப கஷ்டம், போட முடியாது. ட்ரைசெப்ஸ்லயும் விழுகும், இன்னர் செஸ்ட்லயும் விழுகும், இன்னும் மார்போட உள்பகுதியிலையும் விழுகும். ஓகே கார்த்தி, தேங்க்யூ கார்த்தி, ஸ்டாப். இது வந்து ஒரு ஜிம்ல உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு யூஸ் பண்றது. அதாவது ரப்பர் பிளேட்ல ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன். ட்ரைசெப்ஸ் பிளேட், ரப்பர் பிளேட் ஓவர்ஹெட் எக்ஸ்டென்ஷன். ரப்பர் பிளேட் அந்த நம்மளே யூஸ் பண்ணிக்கிறோம், கிடைக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம். பார் தான் வேணும், டம்பல் தான் வேணும் அப்படின்னு கிடையாது.
நம்மளுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிடைக்குதோ அதான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, யூட்டிலைசஸ் த ரிசோர்சஸ் அவைலபிள் நியர்பை. உங்களுக்கு என்ன பொருள் பக்கத்தில் கிடைக்குதோ அதை பயன்படுத்துங்க. எப்பயுமே இப்படிதான் கிடைக்கும், இதை வச்சுதான் நான் செய்வேன்னு சொல்ல முடியாது. இப்போ 4 பேர் தம்பல்ல பார்ல செய்யறாங்கன்னா ஒரு பிளேட்டை வச்சு நம்ம செஞ்சிடலாம். ஒரு காட்டுக்குள்ள ஒரு கல்லை வச்சோ ஒரு பிளேட்டை வச்சோ செஞ்சிடலாம். ஓகே, ஓகே, ஸ்டாப். ட்ரைசெப்ஸ் அதே தான், சேம் தான். பிளேட் வந்து வெயிட் கூட. ட்ரைசெப்ஸ் பிளேட் ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன், அப்படியே பின்னாடி ஏற்றி இறக்க வேண்டியது, ஒன்றும் நோ ப்ராப்ளம். எப்படி செஞ்சாலும் உடம்பு ஏறும், ட்ரைசெப்ஸ் ஏறும். எக்ஸ்டென்ஷன்ஸ் இந்த சென்ஸ், நம்ம ஒரு கையை எக்ஸ்டெண்ட் பண்றோம், ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல தள்ளுறோம். ஒரு விரிவாக்கம்ன்றோம்ல, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் எக்ஸ்டெண்ட் பண்ணி போறோம் பாருங்க, அது மாதிரி இது. ஸ்டாப்னே. எப்படி படிச்சுட்டீங்களா? ரொம்ப உடுக்கு நில்லு, காட்டு இப்படி நில்லு, வெளிச்சத்துல தெரியல மாட்டா சாம. ரைட், பாருங்க, சேம் எக்ஸசைஸ். இப்போ இவர் நம்ம ஜான்வி செஞ்சதுதான். 10 கிலோ பிளேட்டு, அந்த பிளேட்டவே இவர் இன்னர்ல பிடிச்சிருக்காரு, உள்ள பிடிச்சிருக்காரு. கை க்ளோஸா இருக்கு பாருங்க, கை ரெண்டாவது இந்த கை அசையவே இல்லை பாருங்க. 4 ஆர்ம்ஸ் மட்டும் தான் ஏறி இறங்குது. இது ஒரு மெத்தடு ட்ரைசெப்ஸ்க்கு. நீங்க நிறைய எக்ஸசைஸ், நான் ஒவ்வொரு தடவையும் ஒரு 4 மெத்தடு, ஒரு 5 மெத்தடு. மேனுவலா ஒரு நாள் செய்யுங்க, மிஷின்ல ஒரு நாள் செய்யுங்க, இல்ல மேனுவல்ல ஒரு 3 மெத்தடு, மிஷின்ல ஒரு 2 மெத்தடு, அப்படி கம்பைன் பண்ணி செய்யுங்க. சூப்பர். கிக் பேக், இந்த டம்பல் கிக் பேக்ன்றது என்னன்னா, ஆர்ம்ஸ்ல வந்து கட்ஸ் விழுகும், இந்த ட்ரைசெப்ஸ்ல வந்து அந்த கட்ஸ் விழுகும். பினிஷிங், ஒரு பினிஷிங் எக்ஸசைஸ். ஒரு குயவன் ஒரு பானையை செஞ்சான்னா கடைசியா பிடிக்கும் போது அந்த பினிஷிங் வரும். என்ன சொல்றீங்க? எந்த ஒரு பொருள் செய்யும் போதுமே அந்த பினிஷிங், பைசெப்ஸ்க்கு வந்து எப்படி ஒரு கான்சென்ட்ரேஷன் கர்லோ அது மாதிரி டம்பல் கிக் பேக், ஒரு கழுதை பின்னாடி உதைக்கிற மாதிரி டம்பல் கிக் பேக். ஸ்டாப். இடுப்பை ஒட்டி வச்சுக்கோங்க, கை இடுப்பு ஒட்டி வச்சுக்கோங்க. ரைட்டு. டம்பல் கிக் பேக், 2 கையும் ஒன்னா ஒட்டி வச்சுக்கிற வேண்டியது. டம்பலை வந்து மேலே ஏற்றி இறக்க வேண்டியது, 2 கையும் பின்னாடி ஏற்றி இறக்க வேண்டியது. டம்பல் கிக் பேக். இது வந்து ட்ரைசெப்ஸ் கட்ஸ் விழுகும். ஃபினிஷிங், ஒரு காம்படிஷன் ஸ்டேஜில் ட்ரைசெப்ஸ் அப்படின்னு கேட்போம். போஸ்ட் நம்பர் 6, ஆர்ம்ஸ் போஸ் பேக் ட்ரைசெப்ஸ் அப்படின்னு. அப்போ இந்த ட்ரைசெப்ஸை காட்டணும். ட்ரைசெப்ஸ்ன்றது வந்து எப்படின்னா, ஒரு குதிரை லாடம் மாதிரி இருக்கும். நேற்றே சொல்ல மறந்துட்டேன், பழைய வீடுகளில் ஒரு குதிரை லாடத்தை முன்னாடி தொங்க போட்டிருப்பாங்க, திருஷ்டிக்கு, அது மாதிரி இருக்கும். ரைட், தேங்க்யூ. ஸ்டாப். திஸ் இஸ் த டைம் ஃபார் கன்க்ளூஷன். கன்க்ளூஷன்னா ஒரு முடிவுரை. என்ன, இன்னைக்கு ட்ரைசெப்ஸ் போட்டோம். என்னென்ன ட்ரைசெப்ஸ்? ஏகப்பட்ட ட்ரைசெப்ஸ். மேனுவலா இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் மிஸ்டர் கார்த்தியும் மிஸ்டர் இவர் ஜானியும் அப்படி வயிறேத்திக்கிங்க அப்படி செஞ்சாங்க. அது என்னன்னா, மேனுவலா செய்யறது ரொம்ப கஷ்டம், மிஷின்ல செய்யறது ஈஸி. ஆனா மக்கள்கிட்ட என்ன ஒரு பழக்கம்னா, மிஷின்லயே செய்யாதீங்க, மேனுவலா செஞ்சாதான் நிற்கும் அப்படின்னு பழைய சித்தாந்தம். அதெல்லாம் கிடையாது. நீங்க மிஷின்லயும் செய்யுங்க, மேனுவலாவும் செய்யுங்க. எது உங்களுக்கு ரொம்ப அடாப்ட் ஆகுதோ, ரொம்ப சூட் ஆகுதோ அதை விரும்பி செய்யுங்க. இது செஞ்சாதான் நல்லது, அது செஞ்சா கெட்டது அப்படின்லாம் கிடையாது. 2வது, நீங்க கண்டினியூஸா உடம்புக்கு எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உடம்பு கண்டினியூஸா இருக்கும், உடம்பு வந்து ஃபார்ம்லயே இருக்கும். நீங்க வந்து ஒர்க் அவுட்டுக்கு கண்டினியூஸா இருந்துச்சுன்னா மஸ்குலரா இருக்கும். மஸ்குலரா இருக்குன்னா ஒர்க் அவுட்டை நீங்க கண்டினியூட்டியா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கண்டினியூட்டி மீன்ஸ் மஸ்குலாரிட்டி மீன்ஸ் கண்டினியூட்டி. 2வது, எக்ஸசைஸை நீங்க விட்டுட்டீங்க, ஒரு 2 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, திரும்ப நாங்க செய்யறோம். என்ன சார்னா, திரும்ப தாராளமா செய்யுங்க, உடம்பு குயிக்கா ரெஸ்பாண்ட் பண்ணும். ஏன்னா muscle have a memory power. Once you restart, that will obey your order. மசிலுக்கு ஞாபக சக்தி இருக்கு. உடம்புல உள்ள செல்கள், கோடிக்கணக்கான செல்களுக்குள்ள நம்ம பேர் இருக்கு. என் பேர் போசுனா அது பூரா செல்கள்ல இருக்கு. அப்ப நான் திரும்ப 10 வருஷம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணாலும், ஆகா நம்மால் டம்பல்ஸ் அடிச்சிட்டாரு, ஆர்ம்ஸ் அடிக்கிறாரு அப்படின்ட்டு ஒபே பண்ணணும்னு உடனே குயிக்கா உடம்பு வந்து உடனே நம்மளுக்கு கீழ்ப்படியும், குயிக்கா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அதனால யாருமே ஜிம்மை விட்டுட்டோம் நம்ம திரும்ப எப்படி கண்டினியூ பண்றதுன்னா வருத்தப்பட வேண்டியதில்லை. தொடர்ந்து வந்து செய்யுங்க. தொடர்ந்து செஞ்சீங்கன்னா உங்க உடம்பு குவாலிட்டியா இருக்கும். குவாலிட்டியா இருக்குன்னா நீங்க தொடர்ந்து செய்றீங்கன்னு அர்த்தம். ஓகே, தேங்க்யூ, குட் நைட். நான் கை நீட்டுக்கிறேன்.